இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ அப்டேட்டான ஸ்டோர் அப்டேட் அப்படின்னு இருக்குங்க. இந்த ஒரு ஸ்டோர் அப்டேட்டில் என்னென்ன பண்டில்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஸ்டோர் அப்டேட் கூடயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நினச்சாலும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய இங்கே ஒரு தலை தோனி ஈவெண்ட்டு. இந்த ஒரு ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எமோட்டு அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலை தோனியோட கேரக்டரும் தராங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இப்போ சொல்கிறீங்க அப்போ வரது இப்போ வரும் சொல்கிறீங்க, ஆனால் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரப்போகுது நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அபிஷனலாக பார்த்தீங்கன்னா ட்ரைலரே விட்டுட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அபிஷனல் வெப்சைட்டில் அப்படின்னா அபிஷனலாக பார்த்தீங்கன்னா ட்ரைலரே விட்டுருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த ஒரு ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தலை தோனி வந்து அப்படியே 6 அடிக்கிற மாதிரி பயமாக கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ட்ரைலர் பார்க்காதீங்க, மறக்காமல் போய் பாருங்கள். அந்த ஒரு 6 பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எமோட்டு அந்த அவதார் பேனரை இந்த ஒரு கேரக்டரோட பவர் வந்து நம்ம வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். அந்த ஒரு வீடியோ பார்க்காதீங்க, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ கொலாபரேஷனான சோல் அண்ட் அனிமி கொலாபரேஷன். இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ள வந்து ஒரு ஃபிஸ்டி ஸ்கின்னு வரப்போகுது. அந்த அரவில் அனிமினேஷன் எமோட்டும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனல் ஈவெண்ட் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்றது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஸ்க்ராட்ச்னு ஒரு வந்து ஈவெண்ட் விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபீமேல் பண்ண எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இப்போ போயிட்டு இருக்கியா ஒரு ஃபீமேல் பண்ண வந்து இது மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுற மூலியமா ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயின் பண்டும் வரப்போது. கோல்டன் கலர் ஹேர் வச்சா ஒரு மெயின் பண்டில். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் பேஸ் பண்ணி வரக்கூடிய போயா பாஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு போயா பாஸ் பற்றி நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ரிவ்யூ பார்க்காதே மறக்காம போய் பாருங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு போயா பாஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு 2 போயா பாஸும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எப்படி பார்த்தீங்கன்னா மாதம் எப்படி போயா பாஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் சைஸும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதோட ரிவார்ட்ஸும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அடுத்து ரேங்க் சைஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு உட்பேக்கிற ஸ்கின்னு விட்டுருக்காங்க. இதில் ஹீரோய்க்கு ட்ரெஸ் வந்து இந்த ஒரு ஹீரோய்க்கு ட்ரெஸ் தான் வச்சுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ஒரு கலரை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு டிஷர்ட்டோட கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது கூடயே தரக்கூடிய எலைட் மாஸ்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஒரு கத்தி ஸ்கின்னு கிடைக்கிது. ஆனால் லூட் பாக்ஸ்னு வச்சுங்களேன், இந்த ஒரு லூட் பாக்ஸும் பார்க்க கொஞ்சம் லெஜெண்டரியாகவும் லுக்கும் நல்லாவே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேங்க் சீசனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து க்ளோவல் ஸ்கின் வந்து 30 டேஸ்க்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்டேட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோர் அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட பண்டுலாம் இந்த டைம் ஆட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா O52 அப்டேட் வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோர் அப்டேட் கொண்டு வரப்போகிறாங்க. அந்த ஒரு அப்டேட்டில் அப்படி என்ன ப்ரோ பண்டில் ஆட் பண்ண போகிறாங்க நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு கிராப்லாண்டு மேப்லாம் விளாடுமையா, அந்த ஒரு கிராப் அண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் இது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் ஸ்கின்னு அண்ட் பேட் ஸ்கின்னு அப்படின்ட்டு இதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க FF வவுச்சர் இருக்கணும் இல்லையா, அதுக்கும் தனியாக ஒரு ரிவார்ட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா டியோ டோக்கன் இருக்கும் இல்லையா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ரிவார்ட்ஸ்லாம் விட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியோ டோக்கனில் பார்த்தீங்கன்னா ஜெயில் கைதியை பேஸ் பண்ணி ஒரு வந்து ஃபீமேல் காஸ்டியூம் வந்து விட போகிறாங்க அப்படின்றதுங்க. இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் வந்து அதர் சூழலாம் ஆட் பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன். அண்ட் MP5 ஆட் பண்ணியிருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு MP5 பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு தராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒரு டியோ டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜா மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து மேல் காஸ்டியூம் ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இதுபடியே பார்த்தீங்கன்னா ஜிபி ஸ்கின்னு ஸ்கேட் போர்டு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியோ டோக்கனை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டியோ டோக்கனில் எந்த ஒரு காஸ்டியூமே வரலைன்னா இப்போ பார்க்குறீங்களா இந்த ஒரு காஸ்டியூம் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்ஸை பேஸ் பண்ணி அந்த பீச் பாய் ட்ரெஸ் இருக்குமே அந்த ஒரு ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி ஒரு பண்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சம்மர் ட்ரெஸ் ஆமாம் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க மற்ற சர்வரில் வேறு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த எஃபெக்ட் டோக்கன்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வேறு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பாப்பம் பொறுத்து வந்து எப்படி விடப்போகிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டியோ டோக்கன்லேயே விடுவாங்களா இது எல்லா பண்டிலும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் டோக்கன் தனியாக மேஜிக்கு தனியாக அப்படி பிரித்து விடுவாங்க பொறுத்து நான் பார்க்கணும்னு வச்சுக்கலேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இனிமேல் அப்பவும் ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.